இந்த பிளைட்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஊருக்கு திரும்பி வராங்க. சோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியை பார்க்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. அதே மாதிரி எதிர்பார்த்து தான் இவரு வராரு. ஆனா வந்து பிளைட்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா இவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா இவரை ரிசீவ் பண்றதுக்கு அந்த இடத்துல யாருமே வரல. சோ இவரே ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு அவரோட வீட்டுக்கு போறாரு. இவர் வார்ல இருந்தப்போ ஒவ்வொரு நாளையும் செவுத்துல எழுதி வச்சு வெயிட் பண்ணிருக்காரு. அப்படி வெயிட் பண்ணவருக்கு இங்க ரிசீவ் பண்ண கூட யாருமே வரலன்னு நினைச்சு வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்மள பார்த்ததும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வராரு. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இப்ப யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லாவே பவர் கட் ஆயிருக்கு. இவரோட டெபிட் கார்டுமே டிக்ளைன் காட்டுது. வீட்ல இருந்த ஒரு பர்னிச்சர் கூட இப்ப அந்த இடத்துல இல்ல. சோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உடனே கால் பண்றாரு. பார்த்தா அதுவுமே ஒரு வாய்ஸ் மெசேஜுக்கு போகுது. சோ வேற என்ன செய்யறதுனே தெரியாம இவரும் தரையிலே படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சோ அதை பார்த்ததுமே டைரக்டாவே அவங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கே போயிடுறாரு. ஆனா இவர் அவங்க பார்த்ததுமே வெளியில போய் இல்லைன்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு துரத்திடுவேன்னு சொல்றாங்க. இவங்க அப்படி சொன்னதுமே அந்த ஏமாற்றம் தாங்கிக்க முடியாம அவருக்கு அவரே சுட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு.